அவருக்கு ஒதுக்கியதை விட 30 நிமிடங்கள் அதிகமாக ஒதுக்கி அவரோடு உரையாடினார். அப்படிப்பட்ட தலைவர் இங்கு எங்கு மனம் இருக்கின்றது? இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றால் மரியாதை, போப்பை சந்தித்தால் மரியாதை, அமெரிக்காவுக்கு சென்றால் மரியாதை. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டிக்கொண்டு அரசியல்வாதி சொல்லுகிறார்கள், பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. சிந்திக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை இன்று என்ன? சிந்திக்க வேண்டும். சாதாரண சீட்டுக்காக, சாதாரண ஓட்டு பிச்சைக்காக நடத்தையின் அடிப்படையில் பேரறிவாளன் சிறையில் இருந்து வருகிறான். ஒரு நாட்டினுடைய தலைவனை, இந்த தேசத்தின் பிரதமரை, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவனை கொண்டவனை தன்னுடைய வீட்டிற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரவழைத்து அவனுக்கு பொன்னாடை போட்டு கௌரவித்து அதனுடைய வீட்டிலே அரசு உறுப்பினர். சிந்திக்க வேண்டும். 15 ஆண்டுகளில் ஏறத்தாழ 17.25 ஆண்டுகள் அவருடைய எம்எல்ஏ பருவம் முடிந்து விட்டது. அவர் இந்த மண்ணில் செய்த சாதனை என்ன? ஏதோ சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியில் இருந்து கலையரங்கம் கட்டுவதும், நூலகம் கட்டுவதும், ஏதோ வெயிட்டிங் செட், பயணிகள் நிழற்கூடம் கட்டுவதல்ல சட்டமன்ற உறுப்பினருடைய பணி. தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பணிகாலத்திலே தன்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு இந்த அரசினுடைய ஏதாவது ஒரு திட்டத்தை, தந்தையை கொண்டவனுக்கு விருந்தளித்தவனோடு கூட்டணி. நினைத்து பாருங்கள் என் அருமை சகோதரர்களே, தேர்தல் என்பது வரும் போகும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதி கொண்டிருக்கக்கூடிய மணலாக்குறிச்சி பேரூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினரும் இந்த மணலாக்குறிச்சி சக்தி கேந்திரத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ஐயப்பன் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குருந்தங்கோடு மேற்கொண்டியத்தினுடைய செயலாளர் உதயசிங் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளுடைய நிர்வாகிகளே, கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மை தாமரை சொந்தங்களே, இப்போது வியாபார பெருங்குடி மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம், தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம்